இதற்கான கூற்று ஏ பாருங்க. செய்யக்கூடிய செயல்கள் எவையானாலும் அவை அறவழியிலே செய்யப்பட வேண்டும். காரணம் ஆர் பாருங்க. அறவழியில் செய்யப்படும் செயல்கள் எப்போதும் தொய்வோடு செய்யப்பட வேண்டும். இது சரி தவறுன்ட்டு எந்த ஆப்ஷன்ஸு பாருங்கள், நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு. கூற்று ஏ பாருங்கள். செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆனாலும் அவை அறவழியிலே செய்யப்பட வேண்டும். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. ஓகேங்களா? நம்ம எந்த செயலை செஞ்சாலும் ஓகேங்களா, நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதை பார்த்தோன்னா எப்படி செய்ய சொல்கிறாரு? அறவழியிலே செய்ய சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ கூற்று பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? காரணம் ஆர் பாருங்கள். அறவழியில் செய்யப்படும் செயல்கள் எப்போதும் தொய்வோடு செய்யப்பட வேண்டும். அறவழியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தோன்னா, அறவழியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்போதும் எப்படி செய்யணுமா? தொய்வோடு செய்யப்பட வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தோய்வில்லாத. ஓகேங்களா? தோய்வில்லாத அப்படின்னா என்ன பொருள்னா இடைவிடாமல். ஓகேவா? இடைவிடாமல் அல்லது தோய்வில்லாத, சோம்பேறித்தனம் இல்லாத. ஓகேவா? தோய்வில்லாதனா இடைவிடாமல் அல்லது சோம்பேறித்தனம் இல்லாத செயல்களை செஞ்சு முடிக்கணுமா? ஓகேங்களா? நம்ம என்ன செஞ்சாலும் அறவழியில் அந்த செயலை செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த செயல் அறவழியில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தோன்னா தோய்வில்லாத. ஓகேவா? ஓடுன்னு கொடுத்துருக்கேன். தோய்வில்லாமல் செய்யப்பட வேண்டும் கொடுத்துருக்காரு. அப்போது கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? கூற்று சரியாக இருக்குது, காரணம் தப்பாக இருக்குது.